ஹார்ட் பிரேக் இருந்தது, கண்டிப்பா இருந்தது. அந்த ஹார்ட் பிரேக்ஸ்லாம் பயங்கரமாவே இருந்தது. என்ன கட்டி பிடிச்சி அழுதாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram accredited A+ by NAC. உங்க லவ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இல்லம்மா என்னோட இதுதான் அப்படின்றது. அதை தாண்டி நான் உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நான் நான் இப்படி பண்ணலடா அப்படி பண்ணலடா, நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். ஹார்ட் பிரேக் இருந்தது, கண்டிப்பா இருந்தது. அந்த ஹார்ட் பிரேக்ஸ்லாம் பயங்கரமாவே இருந்தது. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். நம்ம கண்டென்ட் கொடுக்கணுமோ, உள்ள நடக்கிற சில விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்க இப்படி பண்றாங்க, எனக்கு தெரியும் இது கண்டென்ட்டுக்காகன்னு. நம்மளும் இப்படி பண்ணா தெரியுமோ, வெளியில அப்பதான் தெரியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் வேற உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜோனுக்குள்ள போவே கூடாது. பந்தியா ஒர்க் முடிச்சியா பேசினியா போயிட்டே இரு, அவ்வளவுதான். என் வேலை என்னமோ அது, உன் வேலை என்னமோ. ஏய் என்னையா இப்படி பேசிட்டீங்க? நான் ஜாலியா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் மாதிரி உட்காந்து பேசிட்டு இப்போ நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன், ஆமா நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சோ இப்போ பிக் பாஸ் அப்படின்னு பேசும்போது விஷ்ணு அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, சௌந்தர்யா அவர்களோட பேசினாரா அவங்க அந்த மாதிரி காதல் கதை You know what? எனக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு பிக் பாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய கத்து கொடுத்துருக்கோம். வாட் இஸ் தி ஒன் டேக் அவே? இப்போ நான் கனடாக்கு போயிருந்தேன். கனடாவில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கே சும்மா ஸ்டேட்டஸ் போட்டேன். ஒரு 3 ஃபேமிலி வந்தாங்க என்னை பார்க்காங்க. அதில் பர்டிகுலராக ஒரு ஃபேமிலி வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. எங்கள் அப்பா ஸ்டோரி கேட்டு, அப்புறம் என்னோட ஸ்டோரி கேட்டு, உள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு என்னை பார்த்து கோவப்பட்டாங்க. ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க, இப்படிலாம் அழுதாங்க. வந்து அது அவ்வளோ கனெக்ட் ஆகும்போது எனக்கு வந்து Vani here from Little Talks. We have choreographer, dancer, actor மணிச்சந்திரா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பிக் பாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய கத்து கொடுத்துருக்கோம். வாட் இஸ் தி ஒன் டேக் அவே? நான் அந்த வீட்ல இருந்து ரன்னர இது எடுத்துட்டு வந்தீங்க, அது வேற விஷயம். பட் மென்டலி வாட் இஸ் யுவர் டேக் அவே அப்படினா என்ன சொல்றீங்க? நீயா இருக்கிறது மட்டும்தான். நான் வந்து அங்க வந்து கண்டென்ட் அப்படின்னு நான் ஒரு நாளுமே எதுவுமே பண்ணதே கிடையாது. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். நம்ம கண்டென்ட் கொடுக்கணுமோ, உள்ள நடக்கிற சில விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்க இப்படி பண்றாங்க, எனக்கு தெரியும் இது கண்டென்ட்டுக்காகன்னு. நம்மளும் இப்படி பண்ணா தெரியுமோ, வெளியில அப்பதான் தெரியுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் உட்காந்து யோசிச்சிருக்கேன். அதை ட்ரை பண்ண போவேன். ஆனா இல்லை இது நான் கிடையாது, இது நான் கிடையாது. எனக்கு அப்போ ரியலா என்னோட ஆடியன்ஸ் யாருன்றது எனக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் ஆனாலும் பரவாயில்ல, உள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இதுதான் நான், இதுதான் என் சிச்சுவேஷன். தி ஷோ இஸ் ஆல் அபவுட் அதுதானே, நீங்கள் யாருன்றது தானே காட்டுறது இந்த ஷோ. ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் இப்படி தான் இருக்க போகிறேன். நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம் அதான் நான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்கள் என்னை பிடிச்சா வச்சுக்கோங்க. வெளியில் வந்து நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், என் டேலண்ட் வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஷோக்கு என்ன ஒட்டுது, நான் யாருன்றது தெரியணும்ல வெளியில். அப்போ நானாக இருந்து பார்க்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானாக இருந்தேன். ஸோ அது வந்து என்னை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபைனல்ஸில் ரன்னரை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓகே நம்ம உண்மையாக இருந்துட்டா கண்டிப்பாக நிறைய அடிங்க வந்தது, உள்ள நிறைய அடிங்க விழுது. ஆனால் அந்த உண்மை தான் ஜெயிச்சுது. ரெண்டாவது நீ யாருன்றது நீ ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அது அந்த ரிசல்ட்டில் அடிச்சுது எனக்கு. அப்போ வெளில வந்து நான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தேன். என்ன இப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னும் போது ஒருத்தரும் வந்து என்கிட்ட பேசும்போது, இப்போ நான் கனடாக்கு போயிருந்தேன். கனடாவில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கே சும்மா ஸ்டேட்டஸ் போட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டை சும்மா ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஏரியாலாம் அப்படின்னு போட்டேன். ஒரு 3 ஃபேமிலி வந்தாங்க என்னை பார்க்காங்க. அதில் பர்டிகுலராக ஒரு ஃபேமிலி வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. எங்கள் அப்பா ஸ்டோரி கேட்டு, அப்புறம் என்னோட ஸ்டோரி கேட்டு, உள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு என்னை பார்த்து கோவப்பட்டாங்க. ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க, இப்படிலாம் அழுதாங்க. வந்து அது அவ்வளோ கனெக்ட் ஆகும்போது எனக்கு வந்து அப்பா எனக்கு இதை விட எனக்கு டைட்டில் வேறு எதுவுமே வேணாண்டா, நீங்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் இது பண்ணணும், நாங்கள் ஓட்டுலாம் போட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அப்படிலாம் காட்டுறாங்க. இவ்வளோ ஓட்டு போட்டோம் உங்களுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி. அது நான் கண் கலங்கி எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவங்ககிட்ட நான் என்ன பேசுறதுனே தெரியல. என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப பேம்பர் பண்ணி அழகாக அப்படி பண்ணாங்க. அப்புறம் அன்றைக்கி அந்த ஷோவில் வந்து நான் மட்டும்தான் ஆர்டிஸ்டாக பண்ணேன். என் கூட யாருமே ஆர்டிஸ்டாக வரல. நான் கேட்டேன், சார் அந்த ஷோ நடத்துகிறவர்கிட்ட, சார் என்ன நம்பி ஏன் சார் கூப்பிட்டீங்க, யாருன்னா
காமெடி ஆர்டிஸ்ட் சிங்கர்ஸ்லாம் வரணுமே சார், யாருமே காணோம், எப்படி சார், எனக்கு பயமா இருக்கு, க்ரௌட் வராமல் போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன் சார் நான் அப்படின்னு. தம்பி நீ வந்து பார்ப்பா அப்படின்னாங்க. போய் வெளியே போய் பார்த்தா அவ்வளோ ஜனங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. என் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அப்ராட் ஷோஸ்லாம் போயிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்டோட போவேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் தனியாக போய் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓ என்னை வச்சு ஒரு ஷோ நடக்குதுடா இங்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் அந்த க்ரௌட் வந்து லேட் ஆகிருச்சு, அங்கே ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து நானே மைக்கில் சொல்லிட்டேன், நான் எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னா எவ்ரி ஒன் லைக் அட்லீஸ்ட் ஒரு 2 minutes பேசிட்டு போனாங்க. செம்ம கேரக்டர் தம்பி நீ அப்படிலாம் பேசும்போது அது என்னை இன்னும் பொறுப்பாக இருக்க இதாகுது, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தருது எனக்கு. அது ஓகே இப்படி இருக்கிறதும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸோட உள்ள சர்க்கிளில் மஜாவாக ஜாலியாக ஒரு இருக்கிறது வேற, பட் இப்படி இருக்கிறதுன்றது நம்ம ஒரு சோஷியல் மீடியாலேயோ இது இருக்குது ஃபன்னெல்லாம் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுன்றது ரொம்ப பிக் பாஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பெரிய பாடத்தை அது இது கற்றுக் கொடுத்தது. ஆமா, ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆடியன்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா ரசிச்சுட்டு மட்டும் விடாம இவர் மேல ஒரு மரியாதை இருக்க மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வருது வந்து. எனக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல்லாம் வந்தது, ஐயே எனக்கு வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு அவங்க மதர்ல இருந்து இந்த மாதிரிலாம் வந்து நான் பார்த்துருக்கேன் தம்பி, இந்த மாதிரி இதாயிருச்சு, அது ஆனதாச்சு எனக்கு புரியுது, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஜாதகம் அப்புறம் போட்டோ பயோகிராஃபிலாம் வருது ஃபுல்லாவே, அதை பார்த்துட்டு செம்ம ஷாட்னா. பிக் பாஸ் வெளில வந்தோடனே நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னாங்க இந்த லெவல்லையாடா, அதுக்கு நீ இப்படி ஆடு ஆண்டி, அதுக்கு நீ இப்படி இல்லாமா கேட்க, நல்ல பசங்க கிடைக்கிறது கஷ்டங்க அப்படிலாம் அப்படி கேட்கும்போது இது ரொம்ப அதிகம் தான், டூ மச்டா இதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்வீட் அந்த மாதிரி கேட்டு பாருங்க, இது இருந்தால் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான், அதுக்காக தான் அமிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கா நீங்க எப்படி அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படி ஏதாவது ஒரு செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? லவ் மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், கிடைக்கலன்னா லாஸ்டா நான் கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப கஷ்டங்க, அது பார்த்துக்கலாம். அப்பெல்லாம் இல்லைங்க, பயங்கரமா ஒன்று வரப்போகுது பாருங்க வாழ்க்கையில. சோ இப்போ பிக் பாஸ் அப்படின்னு பேசும்போது விஷ்ணு அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, சௌந்தர்யா அவர்களோட பேசினாரு அவங்க அந்த மாதிரி அந்த காதல் கதை தெரியவே. மாமா எங்க இருக்க, என்ன பண்ற, அப்புறம் என்ன கதை அப்படின்வான். சொல்லு மாமா என்ன பண்ற, மாமா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், இதான் சாங் பண்ணோம் அப்படிமா. சூப்பர் மாமா, சாங் எல்லாம் அமைச்சிட்டு இது மாதிரி சூப்பரா இருக்கு மாமா, மாமா மாண்டேஜ் பார்த்து பண்ணிரு நீ சூப்பர்மா, அப்புறம் என்ன பண்ணிருக்க அந்த அந்த டாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. அங்க எப்படி உள்ள இருந்தானோ அதே தான் வெளியவும் நம்மளுக்கு. அப்பப்போ ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம். இப்போ அவனோட படத்துலயும் என்ன ஒரு சாங் ஒண்ணு கேட்டான், நீதான் மாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா பண்ணலாம் மாமா. இப்போ எங்க ஃபுல்லா ஃபாரினா சுத்திட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஜாலியா போயிட்டு நான் சுத்திட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணுவேன், ஏண்டா எல்லாம் கொண்டு போக மாட்டியா நீ, தனியா தான் போய் ஆயிடுங்க. இப்போ அவன் ஜாலியா, அவங்க 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு, செம ஹாப்பியா இருக்கு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது, ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. உங்க லவ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு தடவை விசாரிச்சேன். கேட்டா ரூமர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க நம்ப மாட்டோம், நீங்க கமிட்டட் அப்படின்ட்டாங்க. யாரோட எப்ப கல்யாணம் அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம். நான் தான் சொல்லிட்டேன் அதே ரூமர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு விரல் விட்டு என்னாலும் அது வேஸ்ட் தானே. இல்ல என்கிட்ட சும்மா சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த ஜோனுக்கே நான் போகல. ஆக்சுவலி இன்னும் பிக் பாஸ் வெளியே வந்து நான் டோட்டலாக அந்த ஜோன் வெளியே போகல. நான் சரி இதை நோக்கி ஓடுவோன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அப்ரோச்சஸ்லாம் வருது, பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஓரமாக அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சாதிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். இது கிரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிரிஞ்சு, ஆனால் எனக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னன்றது. ஃபஸ்ட்டு சாதிச்சிருவோம் இந்த சென்ஸ், இதில் ஓடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இல்லைம்மா என்னோட இதுதான் அப்படின்ற மாதிரி. யார் அப்ரோச் பண்ணாலும் சொல்லிடுறேன். நான் இப்ப அந்த மைண்ட் செட்ல இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொபோசல் வருதுன்னு வேற சொல்றீங்க. ஏன்னா நாங்க பிக் பாஸ்லயே பார்த்தோம், இப்படி ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் நாங்க பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிரீன் ஃபாரஸ்ட் அந்த அளவுக்கு வந்து மணி அவர்களோட கேரக்டர் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு பிடிச்சிருந்தது. எப்படி அப்படி கிரீன் ஃபாரஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? லேர்னிங் தான் எல்லாமே. நம்ம வந்து எல்லாம் கத்துக்கிறது தான். நம்ம நல்ல ஆட்களோட பழகினாலே போதும், அந்த வைப்ஸே நமக்கு வந்துடும். நான் ஒன்றும் பிறந்த உடனே ஞானி கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான். ஒரு ஸ்டேஜ்லையுமே காலேஜ் படிக்கும்போது ஒரு ஜோன் இருந்தது, அப்புறம் ரியாலிட்டி ஷோ டான்சஸ் பேக்ரவுண்ட் டான்சஸ் ஆடும்போதும்
நிறைய விளையாட்டுகள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு வந்தது. கண்டஸ்டன்ட் ஆனோடனே நானே கொரியோகிராஃபர்னோடனே நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்பயும் ஒரு ஜோனில் போய் இந்த லெவலெல்லாம் மாட்டும் போது நம்மளுக்கு இங்கே கரியரில் லைட்டாக அடி வாங்கணும். அப்போது இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸோட சாய்ஸ் தானே. நான் இப்போ நான் எதை நோக்கி ஓடணும் அப்படின்றது எனக்கு அந்த மாதிரி மோர் ஆஃப் கரியரை நான் சூஸ் பண்ணதால அப்படி ஆயிடுச்சு. நான் நல்லா வந்திருக்கேன். அதான் ஏன் வந்தாலும் தண்டாலும் எல்லாம் பார்த்துருக்கேன். கேட்க வரேன் நான். அந்த ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்றதெல்லாம் வந்து பசங்களுக்கு ஈஸின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மணி அவர்களுக்கு அவ்வளவு ஈஸி இல்லையோ அப்படின்னு தோணுது. ஹார்ட் பிரேக் இருந்தது, கண்டிப்பா இருந்தது. அந்த ஹார்ட் பிரேக்ஸ்லாம் பயங்கரமாவே இருந்தது. ஹியூமன் தானே. ஆமா இருக்கும், எல்லாமே இருக்கும். how did you overcome இல்ல ஓவர்கம் பண்ணிட்டீங்களா? எல்லாமே டான்ஸ் தான். ஓகே, நான் டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு அதிக நேரம் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்னும் போது அதில் நம்ம மோர் ஆஃப் ஃபோக்கஸ் அதில் நம்ம திரும்பும் போது ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாம் அப்படியே செட்டில் ஆகிடுது. நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறோம், அவ்வளோதான். அதுக்கான இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அடி வாங்கினா தானே வாழ்க்கை. என்ன நீ வாங்கியிருக்க மாட்டியா? வாங்கியிருக்கேன், நிறைய இருக்கு. அதனால டிப்ஸ் கேட்டுக்கிறேன் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடணும். பட் அந்த திரும்ப அந்த லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வரவே இல்லை அப்படின்றீங்களா? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா திருப்பி? ஏடா ஏதோ சிட்டி ரோபோ உட்கார வச்சு இந்த சிட்டிக்கு லவ் வருமா வராதா? நாங்க அந்த சைடு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டாரு, என்ன அந்த சைடே காட்ட மாட்டாரே அப்படின்னு இருக்கு எல்லாருக்கும். லவ்வபிள் மணியை நாங்க திரும்ப பார்க்கணுங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை. மேபி அடுத்த இன்டர்வியூல இங்க இன்னொரு சேர் போட்டு கூட பேசிட்டு இருக்கலாம். மேபி இருக்கலாம். வாழ்த்துக்கள். நாங்க எதுவும் சொல்லலப்பா. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சைடு வரும்போது கமெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. அதை தாண்டி உங்களை பத்தி கான்ட்ரவர்சியா போடுறதா இருக்கட்டும், ரூமர்ஸா போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டாபிக்ஸ்ல how do you see and how do you respond to it? அகைன் நான் சொன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்கும். தளபதி டைலாக் மாதிரி தான். அது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது கமெண்ட்ஸ்லாம் உட்காந்து நம்ம ரிப்ளை, நான் வந்து மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸ் படிப்பேன், எல்லாமே பார்ப்பேன். அந்த மாதிரி எங்கேயோ எனக்கு ரொம்ப நெகட்டிவ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுன்னு சொன்னோடனே கழுவி திருப்பி அப்படியா இருறா மோனே வர அப்படின்னு இல்லை. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏதாச்சும் பேசுவாங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் யாரும் தெரிஞ்சா போதும். மற்றபடி என் ஒர்க் தான் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்ல மேபி தெரிஞ்சிருக்கும் என்னோட இது என்னன்றது. அண்ட் அதை தாண்டி நான் உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல. நான் இதுடா, நான் இப்படி பண்ணலடா, அப்படி பண்ணலடா, நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். அதை தாண்டி அதெல்லாம் போய் தள்ளாக்க எடுத்துக்கூடாது. எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸ்க்கே நெகட்டிவிட்டி இதெல்லாம் வருது. அவங்களாம் அசால்ட்டாக அதை தள்ளிட்டு போகிறாங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம வெறும் ஆக்டிங்கோ இல்லை டான்ஸ் மட்டும் கற்றுக்கல, இதையும் நெகட்டிவிட்டியும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. அவங்களுக்கே அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் தட்டி விட்டு டே நான் நிறைய எங்கேயோ இருக்குடா, நம்மளாம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். chill vibes பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். full positive modeல இருக்காங்க மாதிரி. you can't stop him அப்படிங்கற மாதிரி தான் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பட் ஆனா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில ஒருத்தரை நம்பி இருப்போம், அந்த betrayal அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம தெரியாதவங்க நம்மளை பத்தி கேட்டுக்கிறாங்க, பேசுறாங்க, வந்து சும்மா ஒரு பாசிங் கிளவுடா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம ஒருத்தர் மேல ட்ரஸ்ட் வச்சிருப்போம், பட் அவங்க இதை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் வைக்கவே மாட்டேனே. நான் நம்புற ஒரே அஞ்சு பேர் மட்டும்தான். தப்பா எடுத்துக்க வேணாம். நான் உண்மையில இங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டேன். புரியுது. அந்த 5 பேர் என்ன ஹர்ட் பண்ணாங்கன்னா நான் போய் கால்ல விழுந்துருவேன். அந்த 5 பேர் மட்டும்தான் என் வாழ்க்கை. அந்த 5 பேர் யாரும் நான் சொல்ல விரும்பல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. சாண்டி மாஸ்டர் கண்டிப்பா ஒரு அதுல இருப்பாரு. 5 பேர் யாருன்னு சொல்லுங்க. 5 5ன்றீங்க. அதுல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஓகே. சாண்டினா இருக்காரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க இருக்காங்க. சரி, அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க வந்து என்னை பாயிண்ட் பண்ணி நீ இதை பண்ணிட்டேன்னா அப்போ நான் போய் எக்ஸ்பிளனேஷனுக்கு உட்காருவேன், கேட்பேன். தப்பு பண்ணிட்டேன்னா சாரின்னு இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருவா. காலில் கூட இல்லை. 5 பேரை தாண்டி வேற யார் என்ன பண்ணாலுமே அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ட்ரஸ்டும் பண்ண விரும்பல யாரையுமே. என் ஜோன்ல நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். பரவாயில்ல. அதுதான் சொல்லல. அது நீயும் பண்ணு, செம்மையா இருக்கும். இந்த க்ளோஸ் அந்த இது மட்டும் நம்ம சர்க்கிள் மட்டும் வச்சுக்கலாம். அது 5 பேரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படி. அவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க என்ன சொன்னாலுமே அதை நான் ஏத்துப்பேன். கிரிட்டிசிசமே அவங்க கிட்ட மட்டும் தான் கேட்பேன். இல்ல நீ பிக் பாஸ் இது பண்ணது தப்பு, இது பண்ணது சூப்பர், இது கரெக்டா இருந்தது, இது செம்மனா, அவங்க கிட்ட தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். நம்ம ஏன் வேற உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜோனுக்குள்ள போவே கூடாது. பந்தியா ஒர்க் முடிச்சியா, பேசினியா, போயிட்டே இரு, அவ்வளவுதான். என் வேலை என்னமோ அது, உன் வேலை என்னமோ. நீ போய் பின்னாடி போய் அவன் இப்படியாமே அப்படியாமே, உனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியும். அது மீறி நீ என்னை பிட்ரே பண்றேன்னா அது உன்னோட கர்மா, உன்னோட இது, அவ்வளவுதான். ஏய் என்னையே இப்படி
மணி ஜாலியா இருந்தானே பாத்துறீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இப்போ நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன், ஆமா நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி பேசுவேன், நீ என் ஃப்ரெண்டு தானே போட்டு அஃப்கோர்ஸ் 2 படம் கோரியோகிராஃபரா யூ கோனா டூ இட். ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் தட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பல வருஷமா மணி அவர்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கோம், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறத பார்த்திருக்கோம். இப்போ அந்த ஒரு பெரிய திரையில வந்து உங்களோட ஒர்க் பார்க்க போறோம், சோ ஹாப்பி. அதை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜிவி பிரகாஷ் சாரோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னு, ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு.